விட்டது. ஒரு நபர் தன்னுடைய வேலைகளை எல்லாம் முடிச்சுட்டு சாலையில நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு கழுகு முட்டையை பார்த்தாரு. அந்த கழுகு முட்டையை எடுத்து பக்கத்துல ஏதாவது கழுகு இருந்தா அது கிட்ட வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சாரு. பக்கத்துல எந்த கழுகுமே இல்லாததுனால அந்த கழுகு முட்டையை அங்கேயே வச்சுட்டு போக மனசு இல்லாத அவர் அந்த கழுகு முட்டையை எடுத்துட்டு அவருடைய கோழி பண்ணையை எடுத்துட்டு போய் வச்சாரு. அந்த கோழியும் தன்னுடைய முட்டை அப்படின்னு நினைச்சிட்டு அந்த முட்டையை அடை காக்குது. சில நாட்கள் கழித்து அதுல இருந்து ஒரு கழுகு வெளியே வருது. அந்த கழுகும் அந்த கோழி கூட்டத்திலேயே வாழ்ந்துட்டு இருந்துச்சு. ஒரு நாள் எல்லா கழுகுகளும் என்ன சாப்பிட்டு இருக்கும் பொழுது அந்த கழுகு மட்டும் வானத்தையே பார்த்துட்டு இருந்துச்சு. எல்லா கழுகுகளும் வானத்துல வட்டமிட்டதை பார்த்து அந்த கழுகு நினைச்சுதான் நாமளும் ஒரு கழுகா பிறந்திருக்க கூடாதா, எல்லா கழுகுகளும் எவ்வளவு சந்தோஷமா வானத்துல வட்டமிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சுதான். உடனே அந்த கழுகும் அப்படியேதான் நினைச்சிட்டு இருந்துச்சு. நிறைய நாட்களும் கடந்துச்சு. அந்த கழுகுக்கும் வயதாகி இறந்துருச்சு. இதே மாதிரிதான் நம்ம எல்லார்கிட்டையும் நிறைய திறமைகள் இருக்கும். ஆனா நம்மளுடைய பயத்தினாலையும் தன்னம்பிக்கை இல்லாததுனாலையும் நிறைய வாய்ப்புகளை நம்ம நழுவிட்டுட்டோம். இந்த கதையை கேட்ட நாம வானத்துல மட்டும் விட்ட கழுகா இருக்க போறோமா, இல்ல கோழி கூட்டத்துல